உறவுகளை நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கின்றோம் என்றால் தஞ்சை ஈச்சரங்களில் உண்டான கீரிமலை நவுலேஸ்வரத்தின் தான் நிற்கின்றோம். இன்றைக்கு மகா சிவராத்திரி திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நடனத்தை வழங்கிய யாழ் கீரிமலை நவுலேஸ்வர மகாவித்யாலய மாணவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த நடனத்தை வெளியாட்டை படுத்தியவர்கள் திருமதி ஜி நடேசன் மற்றும் செல்வி தானா ராகினி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்னும் சில சிறப்பான பக்தி நடந்த விருதுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அதனை தொடர்ந்து ஈழத்தில் புகழ்பூத்த பஞ்சமூர்த்தி குமரனுடைய நாவசுவர கச்சேரி, அதனை அடுத்து நம் நாட்டின் முன்னணி இசைக்குழுவான கருணாவின் சரிகம இசைக்குழுவின் இசையில் இந்தியாவிலிருந்து வருகின்ற பாடக பாடகிகள், நம் நாட்டு பாடக பாடகிகள் பல பேர் கலந்து சிறப்பிக்கின்ற தெய்வீகராக பக்தி இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வழங்குகின்ற சிறப்பு சிவராத்திரி நிகழ்ச்சியில் அடுத்து இப்போதான் தேன்முட்டிக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிக்கட்டாமா
கோயிலில் 3 தேர் இழுக்கப்படுகிறது. 3வது தேர். இதுதான் பெரிய தேராக இழுக்கப்படுகிறது. கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த சிவராத்திரி தினத்தை சிறப்பிக்க நம்ம ரேடியோ கேபினல் எஃப்எம், நம்ம டிவி கேபினல் டிவி ஒவ்வொரு வருடமும் பெருமையை கீரிமலை நவலேஸ்வர வளாகத்திலிருந்து நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமை. சௌமியா, ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய இந்த தெய்வீக இசை இரவை நாங்கள் சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு ஒவ்வொருவருக்குமே முக்கியமான ஒரு இரவு. பெருமானினுடைய அத்தனை ஆசிரியரையும் நாங்கள் விழித்திருந்து பெறப்போகின்ற இரவு. அதாவது நாங்கள் முப்பெரும் தேவியருக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரி என்று சொல்லி கொண்டாடுவோம். ஆனால் பெருமான் சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. அந்த சிவராத்திரியை நாங்கள் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய நகுலேஸ்வரம் ஆலயத்தில் இருந்து சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த இரவை நாங்கள் கழிக்கப் போகின்றோம். கேபிட்டல் தரிசனம், கேபிட்டல் தொலைக்காட்சி, கேபிட்டல் ஆகிய 3 இணைந்து நேரடியாக இந்த நிகழ்வை ஒளிபரப்பு போகின்றது. இந்த நேரம் தொடக்கம் நீங்கள் கேபிட்டல் தரிசனம் முகநூல் வாயிலாகவும், கேபிட்டல் தொலைக்காட்சி முகநூல் வாயிலாகவும், கேபிட்டல் எஃப்எம் முகநூல் வாயிலாகவும், வலைதள பக்கம் வாயிலாகவும் நீங்கள் நேரலையாக பார்க்கலாம். இந்த இரவை சிறப்பாக சிவனுக்காக அர்ப்பணிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அனைவரையும் வருக என நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். அண்ட சராசரங்களை ஆளும் சிவபெருமானின் மகோன்னதம் போற்றும் சிறப்புக்குரிய நாளாம் இந்த சிவராத்திரியிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாம் இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இலங்கை திருநாட்டின் அடையாளமாக இந்த இடத்தில் ஒவ்வொரு சிவலிங்கங்கள் இருக்கின்றது. வித்தியாசமான சிவலிங்கங்கள் இருக்கின்றது. ஒரே ஒருமித்து உச்சரிக்கின்ற ஒரு பெயர் பஞ்சமூர்த்தி குமரன் அவர்களுடைய நாத சங்கமம் இப்பொழுது அரங்கேற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நம் நாட்டின் முன்னணி இசைக்குழுவான கருணாவின் சரிகம இசைக்குழுவினர் வழங்குகின்ற தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் பல பேர் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்கள் கலந்து சிறப்புகின்ற தெய்வீக ராகங்கள், பக்தி இசை நிகழ்ச்சியும் இந்த வேளையில் அரங்கேற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு எங்களுடைய வேண்டும் என்று துல்லியமாக உங்களுடைய தொலைபேசிகளுக்கு ஏர்டெல் எங்களுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். அதே போல யாழ் நகரில் மின்சார நிலைய வீதி மற்றும் நாவல் வீதி என ஈரிடங்களில் இயங்கும் உங்களுக்குரிய அனைத்து விதமான ஆடை அணிகலன்களையும் சிறப்பாக ஆடை அணிகளை, அதாவது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோருக்குமான ஆடைகளை இருக்கிறது. அதே போல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களை மனமுகர்ந்து வழங்குகின்ற சந்தை எங்களுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பணி சங்கத்தினுடைய நெல்லி அம்மாச்சி உணவகத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது. அங்கே நீங்கள் அத்தனை பனை பெண்ணை சார்ந்த உற்பத்திகளையும் பெற்றுக் கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கு ஒரு வகையில் அனுசரணை வழங்குகிறார்கள். அதே போல ஒப்பனைக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். நேச்சர்ஸ் பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமி 1வது கிளை மாமல்லபுரத்திலும் 2வது கிளை நாச்சிமார் கோவிலடியிலும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இவர்களுடைய அனுசரணையில் இடம்பெறுகின்ற நம்ம ரேடியோ கேபினல் எஃப்எம், நம்ம டிவி கேபினல் டிவி பெருமையோடு வழங்குகின்ற இந்த சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சிறப்பம்சம் எங்களுடைய இலங்கை திருநாட்டின் அடையாளமாக காணப்படுகின்ற இன்று நேற்றல்ல ஒரு நாதஸ்வர குடும்பம், நாதஸ்வர பரம்பரை ஏறத்தாழ 7 தசாப்தங்களாக இந்த கடந்த நாடுகளுக்கு இந்த யாழ் மண்ணின் பெருமையை தன்னுடைய நாதஸ்வர இசையால் எடுத்துச் சென்ற பஞ்சமூர்த்தி குடும்பத்தினர், அதே போல இந்திய இசைக்கலைஞர்களும் வியந்து அண்ணாந்து பார்க்கின்ற எங்களுடைய அடையாளமாக திகழ்கின்ற எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற உலக அரங்கில்
ஒவ்வொரு இது அதை இதாக்கி உடல் பரமாத்மாவோட ஆத்மா தொடர்பு கொள்ளைக்குள்ளதான் கட்டாயம் சக்தியை பெற முடியும். வேற வழி இல்லை. இப்ப பரமாத்மா எங்கே இருக்கிறார்? அதான் நாங்க சக்தியை பெறலாம். எங்கே இருக்கிறார் பரமாத்மா? கடவுள் சீதன் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? இந்த பூமிக்கு நாங்கள் மேல பரமாத்மா அந்த புண்ணியராகிய நாங்களும் ஆத்மாக்களாக நாங்கள் அப்பாவோட பாகத்தை பூமியில வந்து இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு வரையில இந்த பூமி சுத்தம் புதுசாக இருந்தது. நாங்களும் அப்பாவோட இருக்கிற எல்லா குணங்களும் தெய்வீக குணம் நிறைஞ்ச தேவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த கால பகுதியில் நாங்கள் சொர்க்கத்துல தேவர்களாக இருக்கிறாங்க. இந்த பூமியில 5000 வருஷத்துக்கு முதல் இப்ப என்ன நடந்தது? இந்த பூமியில வந்து எல்லாம் சீரழிஞ்ச நிலையை அடைஞ்சது. நாளடைவில் சக்தி பார்க்கப்பட்ட நிலையில எல்லாம் சீரழிஞ்சு கலியுகத்துக்கு இந்த கலியுகத்தின் கடைசியை அதர்மம் தலைக்க முடியாது. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பரமாத்மா வந்தது செய்கிறார். இந்த ராஜயோகம் வந்ததை படிக்கிட்டு மீண்டும் இந்த பூமியில சொர்க்கம் பூமியில நேரம் வந்துடும். அதாவது எல்லாம் ஒரு கட்டத்தில் நடந்த மேரகோல் எல்லாமே நாயகம் வந்தா தீர்ந்தது. ஜனவரி வந்தா டிசம்பர் திருப்பி ஜனவரி. அதே மாதிரி சொர்க்கம் இப்ப கலியுகம் வந்தது. அது போகக்கூடிய திருப்பி சொர்க்கம் வரப்படும். இப்ப இந்த நேரத்துல வந்து எங்களை தெய்வீக குணம் நிறைஞ்ச தேவர்களாக மாற்றுறேன். நம்ம இதுதான் இந்த ராஜயோகம் இந்த கல்வி வந்து எங்களுக்கு படிக்கிறது. பிரம்மகுமாரிகள் நிலையத்தில் எங்கே போனாலும் இலவசமாக படித்து கொள்ளலாம். உங்களோட நேரத்தை போட்டுட்டு இந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து நீங்கள் சொல்லி படித்து கொள்ளலாம். நிரந்தரமான அமைதி சந்தோஷம் அதுக்கிடையே இந்த குறைபாடுகள் பற்றி பேராசிரியர்